பேன் இந்தியா ரெக்கார்ட் அப்படிங்கிறது ரஜினி மேல திணிக்கப்பட்டுக்கிட்டே இருக்கு தொடர்ச்சியா இல்ல, அதை நீங்க எப்படி சார் பாக்குறீங்க? இல்லைங்க, எதிர்பார்ப்புகளை தான் நம்ம திணிப்புன்னு சொல்றோம். நீங்க வந்து ஒரு படம் நல்லா இருக்கு நல்லா இல்லை அந்த அளவோட நின்றுட்டீங்கன்னா எல்லா படத்துக்குமே நல்ல பிரச்சனை இல்லாமல் போயிடும். இப்போ இந்த படத்துக்கு என்ன பிரச்சனை? 1000 கோடி அடிக்குமா, 1000 கோடி பூஜை போட்டதுலேருந்து ஆரம்பிச்சிட்டாங்க. யாரை போய் நீங்கள் வந்து நம்ம பேசினாலும் சார் இந்த படம் 1000 கோடி அடிக்கும் சராசரி பொதுமக்களுக்கு கேட்க ஆரம்பிச்சிட்டாங்க. இப்போ எங்கேயாவது கடைக்கு போகிறோம்னு வைங்களேன், இப்போ சார் ரெகுலராக உங்கள் வீடியோலாம் பார்க்குறேன் சார், என்ன சார் படம் 1000 கோடி அடிக்குமா நம்மகிட்டே கேட்க ஆரம்பிச்சிடுறாங்க. ஓகே, இப்படி ஒரு எதிர்பார்ப்பை கிரியேட் பண்ணது யாருன்னா அந்த ஊடகங்கள் தான். இவங்க சும்மா இந்த கேள்வியை தவிர்த்தாங்கன்னா இந்த படத்துக்கு எவ்வளோ பெரிய சோதனை வந்திருக்காதுன்னு நான் நினைக்கிறேன். புரியுது. அது தேவையில்லாத கேள்வி தானே. கலெக்ஷனுங்கிறது தயாரிப்பாளரை பொறுத்த விஷயம். நமக்கு என்ன, ஒரு டைரக்டர் நல்ல படத்தை கொடுக்கணும், ஒரு ரசிகன் நல்ல படத்தை பார்க்கணும், அவ்வளோதான். இதை தாண்டி அது எவ்வளோ வசூல் பண்ணுது, அதனுடைய கணக்கு வழக்கு என்னங்கிறதெல்லாம் தயாரிப்பாளருடைய வேலை தானே. நமக்கு எதுக்கு அதில் தேவையில்லாத பிரச்சனை? புரியுது சார். ஆனால் ரஜினி சார் ஒன்று சொல்லுவாங்க, பேன் இந்தியா நம்மளும் பண்ணணும் அப்படின்னு. இந்த படம் பேன் இந்தியா அப்படிங்கிறது ரஜினி சார் வந்து ஆடியோ லான்ச்சில் சொல்லியிருந்தாங்க. இந்த பேன் இந்தியா கலாச்சாரம் உள்ளே வந்ததுனால தான் இந்த பெரிய ஹீரோக்களுக்கு பாதிப்பு ஏற்படுது. ஏன்னா அதுக்காக கதைகளை உருவாக்க வேண்டியதாக இருக்குது, அதுக்காக கதாபாத்திரங்களை வெளி மாநிலங்கள்லேருந்து எடுத்துகிட்டு வர வேண்டியதாக இருக்குது. ரஜினி சார் படத்துக்கு எதுக்குடா இத்தனை பேர், ரஜினி சாரே போகாதா அப்படிங்கிற ஒரு கேள்வி இருக்குல்ல சார், அதை எப்படி சார் நீங்கள் பார்க்குறீங்க? இல்லைங்க, இந்த பேன் இண்டியாங்கிறது இனிமேல் தவிர்க்க முடியாது. ஏன்னா ஒரு ஹீரோ 200 கோடி 250 கோடி இங்கே சம்பளம் கேட்க ஆரம்பிச்சிட்டாரு. முன்ன அப்படிலாம் யாரும் கேட்கல. 50 கோடி 60 கோடி தாண்ட மாட்டாங்க. ஒரு படம் எடுப்போம் தமிழ்நாட்டில், ஒரு 900 தேட்டரில் போட்டு ஒரு 50 நாள் ஓடும், காசு எடுத்துருவாங்க, ஒரு சேட்டலைட்டு, அதோட முடிஞ்சிருச்சு. இன்றைக்கி என்ன பண்ணுறாங்க, எனக்கு 250 கோடி கொடு 300 கோடி கொடுன்னு கேட்கும் பொழுது இந்த படத்தோட பட்ஜெட்டே எங்கேயோ போகுது. அப்போ இந்த பட்ஜெட்டை நீங்கள் திரும்ப எடுக்கணும்னா இந்த படம் வேறு மாநிலத்தில் ஓடணும். ஓகே, அப்போ அங்கே உள்ள ஆள் ஒவ்வொருத்தரா தூக்கி உள்ளே போடணும், போட வேண்டியதாக இருக்குது. இப்போ அது இன்னும் பட்ஜெட் ஜாஸ்தியாகுது. அப்போ இது இன்னும் எலாபரேட்டாக ஒரு கதையை யோசிக்கணும். ஏன்னா கர்நாடகாவில் ரசிக்கணும், கேரளாவில் ரசிக்கணும், ஆந்திராவில் ரசிக்கணும், வட இந்தியாவில் ரசிக்கணும்னா எல்லாத்துக்கும் பொதுவாக ஒரு கதையை தேடுறேன். அப்போ நம்ம மண்மனம் சார்ந்த படங்கள் இல்லாமல் போயிடுது. இப்போ தமிழ்நாட்டுக்குன்னே சில கதைகள் இருக்குல்ல, இதை வச்சு ரஜினி எடுத்தால் நல்லா தானே ஓடும். ஏன் முடியலன்னா இந்த படத்தை அங்கே போட்டால் ஓடாது. அப்போ எல்லாத்துக்கும் பொதுவானது என்ன, போதை, கஞ்சா, திருட்டு, கொள்ளை, ரத்தம், இப்படி இறங்கிடுறேன். ஓகே, ஸோ அதனால தான் எல்லா கதையும் ஒரே மாதிரி இருக்குது, எல்லா பேன் இண்டியா படங்களும் ஒரே மாதிரி இருக்குது. இல்லைன்னா புராணத்துக்கு போயிடுறாங்க, ராமர் என்ன பண்ணார் தெரியுதான்னு ஆரம்பிச்சு போயிடுறாங்க.